என்ன சமையலோ என்ன சமையலோ. வணக்கம் யுவர்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் ஸ்பெஷலான மக்ரோனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா மக்ரோனி ரொம்ப சுலபமாக ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா மக்ரோனி செய்ய தேவையான பொருட்கள்: மக்ரோனி, பெரிய வெங்காயம், தக்காளி விழுது, பச்சை பட்டாணி, கேரட், இஞ்சி பூண்டு விழுது, சீஸ், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிக்சட் ஹர்ப்ஸ், மிளகுத்தூள். மசாலா மக்ரோனி செய்யறதுக்கு முதல்ல நம்ம மக்ரோனியை வேக வைக்க போறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி சேர்த்து மக்ரோனியை அதுல சேர்த்துடலாம். நம்ம இன்னைக்கு சங்கு வடிவில் இருக்கிற மக்ரோனி எடுத்திருக்கோம். மக்ரோனி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல கிடைக்குது. நமக்கு எது பிடிக்குதோ அது சூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்திருக்க மக்ரோனிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்க்க போறோம். சமையல் எண்ணெய் சேர்க்கறதுனால மக்ரோனி பிசு பிசுன்னு ஆகாம நல்ல பொல பொலன்னு சூப்பராகவே கிடைக்கும். எல்லாத்தையும் லேசா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு மக்ரோனியை வேக வைக்க போறோம். மக்ரோனி வேகிறதுக்கு இடையில நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வாணல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கோம். அது சேர்த்து நல்ல பச்சை வாசனை மாறுற வரைக்கும் வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ அதோட தக்காளி விழுது சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை விழுதாக்கி வச்சிருக்கோம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி அப்படியே ட்ரை ஆகட்டும். மக்ரோனி நல்லா சூப்பரா வெந்துருச்சு. இப்போ இத ஸ்ட்ரைனர்ல வச்சு வடிகட்டி எடுத்துடலாம். சப்போஸ் பிசு பிசுன்னு இருக்கிற போல இருந்துச்சுன்னா நம்ம கோல்ட் வாட்டர்ல ஒரு தடவை அலசி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லாவே சூப்பரா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே மேல வந்திருக்கு. இப்போ அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா மட்டுமே போதும். வேற எந்த வாசனை உள்ள பொருட்கள் எதுவுமே நம்ம சேர்க்கல. இதுவே போதுமானது. இப்போ அதோட நம்ம கேரட் துருவி எடுத்து வச்சிருக்கோம். அதை சேர்த்துடலாம். கூடவே பச்சை பட்டாணியும் சேர்த்துடலாம். நம்ம மக்ரோனில உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து கலரி விட்ட பிறகு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருக்க காய்கறி கொஞ்சம் வேகணும். அதுக்காக நமக்கு விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் நம்ம சேர்த்து, நிறைய காய்கறி சேர்க்கிற போல இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விடலாம். நம்ம கேரட் துருவி தான் சேர்த்திருக்கோம், அதனால மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மக்ரோனியை சேர்த்துடலாம். மசாலாவோட மக்ரோனியை குழைச்சி விட்டுறாம மெல்லமா பார்த்து கலரி விட்டுக்கலாம். பார்க்கறதுக்கே ரொம்பவே கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். இப்போ இதோட மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்ல வாசமா சூப்பரா இருக்கும். ரொம்ப சூப்பரான மசாலா மக்ரோனி அருமையா ரெடி பண்ணியாச்சு. இப்போ சர்விங் ஆப்ஷனா நம்ம மேல சீஸ் போட்டுக்கிறோம். இது ஆப்ஷனல் தான். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் சீஸ்னா. சர்வ் பண்ற அந்த டயத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம மிக்சட் ஹர்ப்ஸும் சேர்க்கிறோம். இதுவுமே ஆப்ஷனல் தான். மிக்சட் ஹர்ப்ஸ் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். அருமையான மசாலா மக்ரோனி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட இதை நம்ம கொடுத்து அனுப்பலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது நம்ம சேனல் என்ன சமையலோ. நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க உணவின் சுவையில உள்ளத்தை வெல்லுங்க.